Welcome to Blue Stars Higher Secondary School students. In today's subject is Science in Biology part, Standard 8th Standard. Dear students, in your previous class what we are learned? 1 marks from microorganisms, but this class we are going to see about explanation about 2 marks from chapter 2 microorganisms. There are 6 topics are there already we are seen. First we will see microorganism. First topic have 2 marks. First, what are the major classifications of microorganisms? There are 5 major classifications. What are they? Virus, bacteria, fungi, protozoa, algae. These are the 5 major classification of microorganisms. Then why are antibodies not effective against common cold and flu அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் வந்து ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம உடம்புல இருக்க ஆன்டிபாடிஸ் இப்போ நம்ம காமனாக வந்து கோல்டு ஃப்ளூ அந்த மாதிரி யூஸ்வலாக ஃபீவர் அந்த மாதிரி வரும் இல்லையா, நார்மல் ஃபீவர், நம்ம சப்போஸ் க்யூர் ஆகலாம் என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டல் போவோம். நம்ம உடம்புலேயே இருக்கிற ஆன்டிபாடிஸ் ஏன் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து செயல்படலை அப்படின்றது தான் கொஸ்டின். Antibodies are ineffective against common cold and flu, as this caused by virus, bacteria and fungi are used to make medicines called antibodies. ஸோ அப்போ வந்து டைரெக்டாக நம்ம வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகக்குள்ள அதுக்கான ஆன்டிபாடிஸ் உடனே நம்ம உடம்புல என்ன ஆகாது, ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? தென் நெக்ஸ்ட் subtopic, where do microorganisms live? This subtopic have no 2 marks. Then third subtopic, microorganisms and us. This subtopic have 2 marks. First, why do rip mangoes not easily but mango pickles do not அப்படின்னு கேட்டிருக்காங்க. First, rice mangoes not because they can easily be attacked by microorganisms. ஆக்சுவலாக வந்து இப்போ மேங்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக நல்லா க்ரோத்தான ஒரு மேங்கோவில் வந்து டக்குன்னு ஒரு இன்செக்ட்ஸோ டக்குன்னு போய்ட்டு என்ன பண்ணாது, அஃபெக்ட் பண்ணாது. அதோடைய சீடில் இருந்தே தான் என்னாகும், இன்செக்ட்ஸ் வந்து போயிட்டு அதை அஃபெக்ட் பண்ணும். இப்போ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இப்போ மேங்கோ வந்து நம்ம கட் பண்ணக்குள்ளே அதில் என்ன இருக்கும், சம் வார்ம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சீட்ஸ்லேயே இருக்காது. தென் as they are soft and pulpy, whereas mango pickles have higher amount of soil or salt or vinegar that does not alcoholic bacteria that allow bacteria or fungi grow on them. As a result, pickles do not rot. ஆக்சுவலாக மேங்கோ வந்து கொஞ்ச நாள் அப்படியே வச்சுருந்தா என்ன ஆகிடும், அழுகி போயிடும். பட் பிக்கிள், மேங்கோ பிக்கிள்னால் அது ஏன் அழுகலை அப்படின்னா அதில் நம்ம அதிகமாக என்ன யூஸ் பண்ணுறோம், சால்ட், வினிகர் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதிகமாக என்ன ஆகாது, மேங்கோ பிக்கிள்ஸ் அழுகாது. ராட் மீன்ஸ் அழுகிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், டிஃபைன் வேக்சினேஷன். வேக்சினேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கிவிங் எ வேக்சின் ஓரலி ஆர் பை இன்ஜெக்ஷன் விச் ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் எ பர்டிகுலர் டிசீஸ். ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் என்ன, சப்போஸ் நம்ம உடம்புல சப்போஸ் எதனா ஃபீவர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வேக்சினேஷன் நம்ம எடுத்துட்டோன்னா அது என்ன ஆகிடும், சரியாயிடும், க்யூர் ஆகிடும். அதை வந்து எப்படி எடுத்துப்போம், இன்ஜெக்ஷன். அப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லையா, அது மூலயமா தான் அந்த கெமிக்கல் வந்து அந்த மெடிசன் வந்து நம்ம உடம்புல என்ட்ராகக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மைக்ரோப்ஸை டிஸ்ட்ராய் பண்ணி க்யூர் பண்ணும். தென் வாட் இஸ் வேக்சின்? Vaccine means it is a special kind of preparation which provides immunity against a particular disease. A vaccine contains the dead or weakened but alive microorganisms of a disease. Vaccine means அந்த மெடிசன் வரும். இப்போ நம்ம வேக்சினேஷன்னா அதை எப்படி எடுத்திருக்கோம், வே ஆஃப் டேக்கிங், நம்ம இன்ஜெக்ஷன் மூலயமா அதை எடுத்துப்போம். பட் வேக்சின் மீன்ஸ் அந்த மெடிசன் அப்படியே சொல்கிறது. அதை வந்து என்ன பண்ணுவோம், அந்த என்ன வைரஸ் அஃபெக்ஷனா இல்லை பாக்டீரியல் அஃபெக்ஷனான்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எப்படி அந்த வைரஸ் அகெயின்ஸ்டாக என்ன வேக்சின் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்றத ப்ராசஸ்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேக் பண்ணுவாங்க. அதுதான் வேக்சின். ஆர் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? தென் ஃபோர்த் subtopic have 1-2 mark. How do house flies carry disease causing pathogens?
இப்போ ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம், டக்குன்னு என்ன பண்ணோம், ஒரு ஃப்ளைஸ் அதாவது ஈ இல்லை மொஸ்கிட்டோஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம சாப்பாட்டு மேலே உட்காரும். அப்படி இருக்கக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஆல்ரெடி அந்த ஃப்ளைஸ் வந்து வேறு எதனா ஒரு பிளேஸில் டர்ட்டி பிளேஸில் இருந்திருக்கும். அது என்ன பண்ணும், அப்படியே வந்து நம்மளுடைய ஃபுட்லேயும் வந்து லேண்ட் ஆகக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த டிசீஸ் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஹவுஸ் ஃப்ளைஸ் ஆர் எ காமன் கேரியர் ஃபார் மெனி பேத்தோஜன்ஸ். When house flies sit on dirt, germs stick to their bodies. When they sit on the food, they transfer the germs to the food. A person consuming the food can become sick. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்போஸ் எதுனா டெஃபிஷியன்சியால் அஃபெக்ட் ஆகிடுவோம். தென் 5th topic, food preservation. This subtopic have 2 mark. First one, what is heating? Heating means it kills many microbes and prevents the food from spoilage. நம்ம ஹீட் பண்ணக்குள்ளே ஆல்ரெடி ஃபுட்டில் வந்து எதனா மைக்ரோ ஆர்கானிசம் இருந்துச்சுன்னா நம்ம ஹீட் பண்ணக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும், டிஸ்ட்ராய்ட் ஆகிடும். தென் ரைட் தி ப்ராசஸ் ஆஃப் வினிகர். Process of vinegar, the dilute solution of acetic acid is called vinegar. Few bacteria can turn alcohol into acetic acid or vinegar. ஃபர்ஸ்ட் சுகர் என்னாகும், அந்த ஈஸ்ட் ஃபர்மெண்டேஷன் நடந்து அது ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஆல்கஹால் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா அஸ்ட்ரோபாக்டர், இந்த பாக்டீரியா, தென் ஆக்சிஜன், இது 2 ப்ராசஸ்ட் ஆகிட்டு தான் இந்த அசிட்டிக் ஆசிட்ன்றது உருவாகுது. இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், வினிகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தென் 6th subtopic have 2 mark. What is nitrogen fixation? The process of converting free nitrogen gas of the atmosphere into nitrogenous components are called nitrogen fixation. Already the rhizobium bacteria present in root nodules. These bacteria fix nitrogen from atmosphere, then take nitrogen, என்ன பண்ணும், it's give the soil, then என்ன பண்ணும், அதுக்கப்புறம் அந்த nitrogen is converted into nitrogenous components. That nitrogenous components யார் அப்சர்வ் பண்ணிப்பா, plants absorb nitrogenous components, then transfer to each parts of the plant. This is a nitrogen fixation. Then where does the bacterium rhizobium live? Write down its role. Rhizobium lives in the root nodules of leguminous plants. அதாவது வேர் முடிச்சு பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிளான்ட்டோடைய ரூட் பார்த்தீங்கன்னா அங்கங்கே முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். That is a root nodules. It fixes the atmospheric nitrogen in the soil in the form of nitrogenous components. This is a 2 mark. Dear students, are you understand this 2 marks? In today homework is read 2 marks from microorganisms. படிச்சு எழுதி பாருங்க students. Thank you.